கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். எனக்கு அருமையானவர்களை, நீங்கள் கனம் பெற்றவர்கள். ஏனென்றால் கர்த்தருடைய பார்வைக்கு நீங்கள் அருமையானவர்களாக இருக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்க, ஆமேன்னு சொல்லுங்கள். பார்த்தீங்களா, அவர் பார்வைக்கு நீங்கள் அருமையானவர்களாக இருக்கிறீங்க. எப்படி சொல்ல முடியும்? தேவன் பாருங்கள், எவ்வளோ அன்புள்ளவர் பற்றியா உங்களை சிநேகிக்கிறார். நானும் உன்னை சிநேகித்தேன், நீ கனம் பெற்றாய் மகளே, அதனால் நான் உன்னை நேசிக்கிறேன். உண்மையில் நான் அன்பாக இருக்கேன், உண்மையில் நான் பிரியமாக இருக்கிறேன். அதனால் இன்றைக்கி நான் உனக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன். ஏனென்றால் நீ என் பார்வைக்கு கனம் பெற்றிருக்கிறாய், என் பார்வைக்கு அருமையானவளாக இருக்கிற, அருமையான மகனாக இருக்கிற. அதனால் உங்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்பிக்கையோடு அந்த நாளை துவங்குங்க. நீங்கள் கனம் பெற்றவர்கள். எங்கே போனாலும் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். வெற்றியோடு உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கி துவங்குங்க. நிச்சயமாக தேவன் உங்களை உதவி செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.